ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சலங்கை பணியார ரெசிபி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா இந்த சலங்கை பணியாரம் பண்ணுறாங்க. பேனில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கணும். நல்லா ஒரு மணம் வரும், அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சோன்னே ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்குள்ளே ரொம்ப பொடி மண் இருக்கும். இப்போது நம்ம வெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்ச வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பில் நம்ம இந்த வெல்லத்தை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். அப்படியே கலந்துட வேண்டாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை நம்ம பிணைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். வாங்க இதெல்லாம் உருட்டி வச்சுக்கலாம். 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு என்னென்னா கலந்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு உருண்டைகளை எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதனால் கொஞ்சம் பொரிஞ்சோடனே திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சோடனே திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சலங்கை பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.